ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஐடி 1ல இல்ல. நான் ஒரு புது வெப்சைட்ல இருக்கேன். OnlineGDB.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இருக்கேன். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஐடி 1 விட இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. அதனால் நான் ஐடி 1லேருந்து இந்த வெப்சைட்டுக்கு மாறிட்டேன். நீங்களும் ஐடி 1 யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து இதே நான் பண்ணுறதே நீங்களும் ஃபாலோ பண்ணி ஈஸியாக கற்றுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு எடிட்டர் கோட் பிளாக்ஸோ இல்லை வேறு எதையோ ஒரு யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஐடி 1 யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க மட்டும் இதுக்கு மட்டும் மாறிக்கோங்க. OnlineGDB.com லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த OnlineGDB எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்த உடனே மேலே ரன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் வரும். அதே ஐடி 1 மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான். இங்கே நம்ம கோடு எழுதுகிறோம், மேலே இங்கே ரன் பண்ணுறோம், கீழே நம்மளுக்கு அவுட்புட் வருது. அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி அவுட்புட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். எதுவுமே வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்புட் தரவே இல்லை. எல்லாமே கம்ப்யூட்டர் நம்மளுக்கு அவுட்புட் தான் தந்திருக்கு. அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இன்புட் தர்றது, கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு வேல்யூவை வந்து நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி, நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம் இல்லையா. இது எப்போதுமே வந்து நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதோட வேல்யூவை அங்கேயே கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவசியம் கிடையாது. நம்ம வந்து வெறுமனையாக இன்ட் எக்ஸ் அப்படின்னு மட்டும் கூட நம்ம சொல்லலாம் கம்ப்யூட்டருக்கு. அப்போ கம்ப்யூட்டர் என்ன சொல்லணும்னா, சரி எக்ஸுங்கிறது வேரியபிள் நேம், அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். அதுக்கு எந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும் இப்போது அப்படின்னு அவசியம் இல்லை. பின்னாடி வந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணுற இடத்துலையே நம்ம எக்ஸை வந்து 5 அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி பின்னாடி கூட சொல்லிக்கலாம். இது எப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம இங்கே பின்னாடி கொடுக்கறதுக்கு இங்கே கொடுத்துடலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் வந்து நம்ம இன்புட் வாங்கும் போது யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க என்ன வேல்யூ நம்மளுக்கு என்ட்ரு பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா. அதனால் நம்ம எக்ஸை வந்து எந்த வேல்யூவுமே நம்ம கொடுக்க வேணாம். யூசர் என்ன வேல்யூ கொடுக்க போகிறாங்களோ அந்த வேல்யூவை வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா எப்படி ஒரு அவுட்புட் பண்ணணும் C++ல அப்படின்னா, சி அவுட் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போடணும். 2 லெஸ் தேன் போட்டு இங்கே வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும். அதுவே வந்து இப்போ நம்ம எக்ஸை வந்து இன்புட் வாங்கணும், அவுட்புட் பண்ணாமல் இன்புட் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா CIN அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் CIN அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து இன்புட் வாங்குறதுக்கு. சி அவுட் வந்து அவுட்புட் பண்ணுறதுக்கு, CIN வந்து இன்புட் வாங்குறதுக்கு. இப்போது சி அவுட்டில் வந்து நம்ம லெஸ் தேன் போட்ட மாதிரி CINல வந்து கிரேட்டர் தேன் போடணும். இது வந்து ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன், இதுக்கு பேர் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். சரி, இப்போ நம்ம CIN இது போட்டோம்னா கம்ப்யூட்டர் வந்து யூசர்கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்கும். இப்போ அந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும் இல்லையா. அதுக்கு தான் நம்ம இந்த வேரியபிளை சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இப்போ நம்ம இந்த வேல்யூவை யூசர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லலாம். சரி, இப்போ இந்த லைனை பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா CIN ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ யூசர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை வந்து வாங்கி இந்த எக்ஸுங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரியும். நம்ம என்ன எக்ஸோட வேல்யூலாம் என்னவா இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம், இன்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் யூசர் வந்து என்ன நம்பர்ஸ் டைப் பண்ணாங்கன்னா அந்த நம்பரை வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். ஏதாவது டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணாங்கன்னா அதை வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சி அவுட் கொடுத்துருக்கோம் இல்லையா, சி அவுட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் அந்த எக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து யூசர் என்ன டைப் பண்ணுறாங்க, இப்போ வந்து 15 அப்படின்னு டைப் பண்ணுறாங்கன்னா அதை வந்து கம்ப்யூட்டர் எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ அடுத்த லைனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சி அவுட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் கம்ப்யூட்டர் எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அதனால் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா என்ன வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு
ஒரு வேல்யூவை நம்ம டைப் பண்ணலாம். அந்த வேல்யூவை அப்படியே நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அது பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் காமிக்கிறதுக்கு. இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இன்புட் கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே அவுட்புட் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம சின்னு கொடுத்துருக்கனால சரி யூசர் வந்து டைப் பண்ணுவாங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர் டைப் பண்ணுவோம். இப்போ 45 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ இன்னமும் இது வந்து நம்ம முடிச்சிட்டோமா, டைப் பண்ணி முடிச்சோமா இல்லையா அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு தெரியாததுனால அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு எப்படி சொல்கிறதுனா என்டர்னு டைப் பண்ணோன்னா கம்ப்யூட்டர் ஓகே அவங்க எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இப்போ நம்ம என்டர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் 45 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சி அவுட் கொடுத்துருக்கோம். அதனால் அது 45 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். அதாவது 2 நம்பரை வாங்கி அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி கம்ப்யூட்டர் வந்து அவுட்புட் பண்ண வைக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது தேவை என்னென்னா யூஸரை வந்து 2 நம்பர் டைப் பண்ண வைக்கணும். அந்த 2 நம்பரையும் நம்ம இன்புட் வாங்கணும். அதுக்கு நம்மளுக்கு 2 வேரியபிள் தேவை இல்லையா? இப்போதைக்கு நம்ம ஒரு வேரியபிள் தான் இருக்குது. இப்போது நம்ம இன்னொரு வேரியபிள் எழுதிக்கலாம். இன்ட் ஒய். ஸோ இப்போ வந்து 2 வேல்யூ சொல்லியிருக்கோம். எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள், ஒய்ன்னு ஒரு வேரியபிள். இப்போ நம்ம 2 வேரியபிள் வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து ஒய். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸை டைப் பண்ண சொல்லணும் யூஸரை, அடுத்து ஒய்யை டைப் பண்ண சொல்லணும் இல்லையா? ஸோ முதல்ல நான் வந்து எக்ஸை டைப் பண்ண சொல்கிறேன். சி அவுட் போட்டு என்டர் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் யூஸர் வந்து எக்ஸை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒய்யை வந்து அவங்கள டைப் பண்ண சொல்லணும். அடுத்து என்டர் ஒய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒய்யை வந்து நம்ம இன்புட் வாங்கணும். இன்புட் எப்படி வாங்கணும்? ஃபஸ்ட்டு சின்னு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் எந்த வேரியபிளில் அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது நம்ம ஒய்யில் ஸ்டோர் பண்ணுங்கிறனால ஒய்ன்னு போட்டு செமிகோலன் போடுறோம். இப்போ இந்த 4 லைன்லேயும் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்டர் எக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். யூஸர் வந்து சரி எக்ஸ் என்ட்ரு பண்ண சொல்லுது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை டைப் பண்ணுவாங்க. அதை வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்து ஒய்யை டைப் பண்ண சொல்லும். அடுத்து திருப்பி என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை ஒய்யில் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணி நம்ம காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கம்ப்யூட்டருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போது சி அவுட் போட்டு சம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு போடுறோம். இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூ அவங்க டைப் பண்ணிட்டாங்க, அது எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஒய்ங்கிற வேல்யூவும் டைப் பண்ணிட்டாங்க, அது வந்து ஒய்யில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை சம் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு போட்டு நம்ம செமிகோலன் போடுறோம். சரி, இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் முடித்தோடனே இங்கே வந்து பார்க்கும். இப்போ சி அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டபுள் கோட்ஸில் போட்டிருக்கனால இதை அப்படியே பிரிண்ட் பண்ணும், சம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது. அடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும். அடுத்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்க்கும். ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கனால அது ரெண்டையும் சம் பண்ணி அப்படியே பிரிண்ட் பண்ணும். இது பண்ணுதா அப்படின்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரன்னை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்டர் எக்ஸ் அப்படின்னு காமிச்சு நம்மளுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு கம்ப்யூட்டர். ஏதாவது டைப் பண்ண சொல்லுது. நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் 34 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்டர் டைப் பண்ணுறேன். அடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்கு கம்ப்யூட்டர்னா 34 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறத எடுத்து எக்ஸுங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ வந்து ஒய்யை பிரிண்ட் பண்ண சொல்லுது. இங்கே வந்து நான் 3 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போது நான் என்டர் டைப் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த வேல்யூ இந்த கமாண்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து சம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போது அதனால் இப்போ நம்ம என்டர் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. அது இங்கேருந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னனால வந்திருக்கு. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே எக்ஸ் 34ன்னு சொல்லியிருக்கோம், ஒய் வந்து 3ன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த 2 வேல்யூவையும் இந்த கமாண்ட் மூலியமாக ஆட் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு வேரியபிளை வந்து இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது எப்படின்னா சிஎன் கிரேட்டர் தென் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு நம்ம எப்போதுமே இன்புட் வாங்குவோம். சிஎன் போட்டு 2 கிரேட்டர் தென் போட்டுட்டு எந்த வேரியபிளில் யூசர் டைப் பண்ணுறதை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர் வந்து அந்த இடத்துல அதை போய் ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேட்டர் மாதிரி 2 நம்பரை வாங்கி அதை ஆட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸை என்டர் பண்ண சொல்லியிருக்கோம், எக்ஸை இன்புட் வாங்கியிருக்கோம். ஒய்யை என்டர் பண்ண சொல்லியிருக்கோம், ஒய்யை இன்புட் வாங்கியிருக்கோம்.
அடுத்து 2யும் ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதை தான் கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு இங்கே பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான அடிஷன் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதை இன்புட் வாங்கியிருக்கோம், அதை அவுட்புட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வெறும் x+y மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் நீங்கள் தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். x-y எப்படி பண்ணுறது, x*y எப்படி பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வருதா அப்படின்னு பாருங்கள். இங்கே சப்ட்ராக்ஷன் ஆஃப் x-y அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறதையும் ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.